முருகனோடு நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த ஔவையார் என்ன பண்றாங்க அப்படின்னா, பழமுதிர்ச்சோலைக்கு வராங்க. அவங்களுக்குள்ள என்ன எண்ணம் அப்படின்னா, தமிழில் நான் தான் சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. பொதுவா நான் என்ற எண்ணம் மேலோங்கிருச்சு அப்படின்னா, அங்க பக்தி நிலைக்காதுங்க. அதனால என்ன பண்றாரு முருகன், ஔவையினுடைய ஆணவத்த அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப இந்த அம்மா ரொம்ப பசியில களைப்புல வராங்க. வரப்ப முருகன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனா வராரு, இந்த பழமுதிர் சோலைக்கு. ஒரு நாவல் மரத்தின் மேல அமர்ந்திருக்கிறார். இந்த பாட்டி வராங்க. ஔவை "அப்பா எனக்கு பசிக்குது. இந்த மேல இருக்கக்கூடிய நாவல் மரம்லாம் இருக்கு பாரு. இந்த நாவல் பழத்த கொஞ்சம் உலுப்பி விட்டேன்னா, நான் சாப்பிட்டுப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா? இல்ல சுடாத பழம் வேணுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. "அது என்னப்பா பழத்துல சுட்ட பழம், சுடாத பழம்?" அப்படின்னு கேட்கிறா அவ. அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல, "எனக்கு சுடாத பழமே குடுப்பா" அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே முருகன் என்ன பண்றாரு அப்படின்னா, பழத்த அப்படியே உலுப்பி விடுறாரு. கீழ கொட்டுது நாவல் பழம். ஔவை எடுக்கிறா. எடுத்து பார்த்தா மண் இருக்கும் இல்லையா? அதனால ஊதுறா. அப்படி ஊதக்கூடிய நேரத்துல, "என்ன பாட்டி பழம் சுடுதா?" அப்படின்னு கேட்கிறான் முருகன். "எப்பா நீ வேற யாரோ! நீ மாடு மேய்க்கிற சிறுவன்லாம் இல்ல. இந்த ரூபத்துல என்னோட அப்பன் முருகப்பெருமானே பார்த்த மாதிரி இருக்கு. நீ யாருப்பா?" அப்படின்னு கேட்கிறான். கேட்ட மாத்திரத்தில் முருகப்பெருமான் தன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்சி கொடுத்து, ஔவையினுடைய ஆணவத்தை ஒழிக்கிறார். இது பழமுதிர்ச்சோலையில நடந்தது.